உருவாக்கி கொண்டிருக்கிறான். நான் நிச்சயமா சொல்றேன், அவர் உருவாக்கி அமர துணியில வச்சிருக்கிறாருன்னா சும்மா விட மாட்டாரு. அவர் உங்களில் மகிமைப்படுவார். அவர் உங்களில் மகிமைப்படுவார். அப்ப இந்த விருத்தி அடைகின்ற இடத்துல fruitful ஆகிறது. fruitful. What he talks about. The fruit of the Holy Spirit. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆவியின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். திரும்பி வாசிப்போமா? அன்பு, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். திரும்ப இன்னொரு விஷயம் வாசிப்போமா? ஆவியின் கனியோ அன்பு, இந்த ஃப்ரூட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஃப்ரூட் எல்லாம் என்ன ஆகணுமா? இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ஃப்ரூட் இன்க்ரீஸ் ஆக அந்த அடைக்கிறது. இந்த ஃப்ரூட் இன்க்ரீஸ் ஆகாம அப்படியே எதிர்பார்த்த அற்புதத்தை கையில கொடுத்து அலைகளை எதிர்காலத்தை அடக்கிட்டா ஃப்ரூட்லெஸ் ஆன ஒரு காட்டு மிருகத்தை தான் இந்த உலகம் பார்க்கும். ஃப்ரூட்டை அன்பில்லாத ஒரு கிறிஸ்தவனை இந்த சமுதாயம் பார்க்கும். நம்மளை நீதிமானாய் மாற்றிவிட்டார். சாந்த குணம் என்றால் என்னன்னே தெரியல. நீதிமானாய் மாற்றிவிட்டார். என்னன்னே தெரியல. பாவத்தினால் கடன் வாங்கியாவது இந்த பொருள் முதல்ல பாவத்தினால எனக்கு இந்த பொருள் வேணும். எனக்கு அது வேணும், இது வேணும், இது நான் மாம்சம் என்னன்னு சொல்லுதோ அதை நான் வாங்கி முடிச்சிடுவேன். அப்போ அதுல இயேசு சிலுவையிலே அமேசான் ஸ்டோர்ஸ் ஆன மாதிரி சாபத்தை எடுத்துட்டு ஃபிளிப்கார்ட் ஸ்டோர்ஸ் எடுத்துட்டு நமக்கு தந்தது ஆசீர்வாதம் தந்தது. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம பேசாதனால அவமானம் அடையும். பேசுறான் இல்ல அறிஞ்சனால பேசுறான் இல்ல. ஏன் அவன் சிலுவையிலே நம்முடைய அவமானத்தை எல்லாம் ஆவி என்ன விரும்புகிறதோ அதை மாம்சம் வெறுக்கிறது. அவர் ஆசீர்வாதம் மாம்சம் என்ன விரும்புகிறதோ அதை ஆவி வெறுக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் தொங்கினாலே நம்முடைய எப்படி இருக்கு? எடுத்துட்டான். எடுத்து மன்னிக்கணும் ஆவியானவர் சொல்றார். ஐஸ்வர்யவானாய் மாற்றி விட்டார். வாங்குறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் மாற்றி விட்டார். வாங்கணும் மாம்சம் தேவையான ஆவியானவர் சொன்னார். இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு ஆவியானவர் சொன்னா இதை வாங்கியே தீரணும்னு மாம்சம் சொல்லுங்க. விளங்குது? எதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அதன் உனக்காக நான் எல்லாவற்றையும் தந்துவிட்டேன் அவர் சொல்லி கைகளை விரித்தார் சிலுவையில். அதனால அவர் உதவி இல்லாம ஆறும் கிடையாது. கர்த்தரே சொல்லுங்க, எனக்கு உதவியாய் கர்த்தருடைய மனுஷனுடைய சின்ன கையில கர்த்தருடைய பெரிய கரம் ஓங்கிய புயம் எனக்கு உதவியாய் இருக்கிறார். கைவிடப்பட்டு இல்லை, அவர் என் கரங்களை பிடித்து கொண்டார். அதனால இது இல்லை. நாம பாவத்தினால சாபத்தினால உண்டாகிற தண்டன் பயந்து
பயந்து அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதால் நமக்கு இனி தண்டனை இல்லை. நமக்கு இனி தண்டனை இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் உண்டாகிறது மரணம். மரணம் அர்த்தம் என்ன? தோல்வி, கஷ்டம், விழுந்து போகுது. இது எல்லாத்துக்கும் அர்த்தம் பேர் மரணம். இனி நம்ம மரணம் இல்லை. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்து முடிக்கல, இறந்தார். மீண்டும் நமக்காக உயிர் தெழுந்ததினால் அவர் மரணத்தை பரிகரித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக செய்து முடிக்கப்பட்டது. சேர்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி பார்க்க சந்தோஷம்.